ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் நம்மகிட்ட எல்லார்கிட்டயும் வாங்குனாங்க. அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கிட்டு, அதுல ஒரு சிலர் குடுக்காம விட்டுட்டாங்க. ஒரு சிலர் இறந்துட்டாங்க. ஒரு சிலர் ஷிப் ஆயிட்டாங்க. இது போல இருக்கிறவங்களோட லிஸ்ட்ட வந்து இப்ப வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, heroes.tn.government.in இந்த வெப்சைட்ல வெளியிட்டிருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த 1/1/2026க்கு உண்டான வரைவு வாக்காளர் பட்டியலுடைய டிராஃப்ட் இப்ப வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த heroes.tn.government.in இந்த வெப்சைட் ஏஎஸ்டி இந்த வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா, இது போல ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் வோட்டர்ஸ் ஹூஸ் நேம் இஸ் த தமிழ்நாடு எலக்டரல் ரோல்ஸ். அ அதாவது இப்போ வந்து 2025ல இருந்தவங்களுடைய பேர வந்து இப்ப 2026ல யார் யார் பேர்லாம் வரும் அப்படின்றத இப்ப நாங்க டிராஃப்ட் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஎஸ்டி அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இத வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியல ஏஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து யார் யாரெல்லாம் ஆப்சென்ட் ஆனாங்க, ஷிப் ஆனாங்க, டெட் ஆனாங்க அப்படின்ற லிஸ்ட்ட இதுல வெளியிட்டிருக்காங்க. இதுல ஒரு சிலரோட பேர் உங்களோட பேர் வந்திருந்தது அப்படின்னா, நீங்க உடனே வந்து எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம். தவறா இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதுல வந்து 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. பிஎல்ஓ, பிஎல்ஏ மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிஎல்ஓ, பிஎல்ஏ மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அப்படின்றத செலக்ட் பண்ணி வந்தீங்கன்னா, உங்க ஏரியால இருக்கிற பிஎல்ஓவும், பிஎல்ஏவும் அவங்க கலந்துரையாடி ஒரு மீட்டிங் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியால இருக்கவங்கலாம் யார் யாரெல்லாம் ஆப்சென்ட் ஆயிறாங்க, ஷிப் ஆயிறாங்க, டெட் ஆயிருக்காங்க அப்படின்றத வெரிஃபை இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அனைத்து கட்சிக்காரங்களும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இதுல உங்க ஏரியால எப்படி பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ட செலக்ஷன் பண்ணிங்க. நம்ம தமிழ்நாடுடைய வெப்சைட் தான் தமிழ்நாடு டிஃபால்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் அப்புறமா அசெம்பிளி எந்த சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா பார்ட் நம்பர் வரும். இது எல்லாமே ஓல்டு பார்ட் நம்பர் தான் நீங்க செலக்ஷன் பண்ணணும். இந்த ஓல்டு பார்ட் நம்பர்ல உங்களுடைய பார்ட் நம்பர் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது போல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இது போல ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிஎல்ஓ, பிஎல்ஏஓ நடத்துற மீட்டிங்ல இதுல வந்து அவங்க எல்லாரும் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸ் விட்டுருக்காங்க. அந்த ஏரியால மொத்தம் எவ்வளவு வோட்டர் லிஸ்ட் இருக்காங்க அப்படின்றதும், 2வதா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல யார் யாரெல்லாம் இறந்தாங்க, நிரந்தரமா குடிபெயர் வேற ஊருக்கு ஷிப் ஆனவங்க, இரட்டை பதிவா இருக்கவங்க, கண்டறி இயலாதவங்க, ஒரே ஏரியால 2 ஓட்டுலாம் வச்சிருந்தவங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சிலர்லாம் பேர் வழி இருக்கு. அவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றவங்க பேர் குடுத்துருக்காங்க. இது போல மொத்தம் அந்த வோட்டர் லிஸ்ட்ல இதுல மிஸ்ஸிங் ஆனதும் கால்குலேஷன் பண்ணி, இங்க ஒரு டோட்டல் போட்டிருக்காங்க. மொத்தம் 1302 பேரு. இதுல இவங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணது வந்து 1232 பேருங்க. இதுல 70 பேர் விட்டு போச்சு. அத டோட்டல் பண்ணும்போது 1302 பேருங்க. இதுல எந்தெந்த கட்சிக்காரங்க, டிஎம்கே கட்சிக்காரங்க, ஏடிஎம்கே கட்சிக்காரங்கன்னு எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்திருக்காங்க. இதுல கட்சிக்காரங்க யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்கிட்டாங்களோ, அவங்க கூட நின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் இதுல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஏரியால அனைத்து கட்சியிலும் இருக்கிறவங்க ஃபோட்டோவ சேர்த்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர்ல இது போல எதிர் அ எந்த கட்சிக்காரங்க அங்க இருக்காங்களோ, அவங்க ஃபோட்டோவ எடுத்து இங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவுதாங்க இந்த பிஎல்ஓ, பிஎல்ஏ மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ன்றது. அதுக்கு அடுத்ததா இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்ச் பை எபிக் நம்பர் ஏஎஸ்டிங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வோட்டர் ஐடி நம்பர் டைரக்ட்டா போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்க பேர் இதுல இருக்கா இல்லையான்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வோட்டர் ஐடி நம்பர் நான் போடுறேன். போட்டு சர்ச் பண்ணா அவங்க வந்து பெர்மனன்ட்லி ஷிஃப்டட்ன்னு வருதுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிக் நம்பர், எலக்டர்ஸ் நேமு, ரிலேஷன் டைப், ரிலேஷன் நேம் இது எல்லாமே வருது. ஓல்டு பார்ட் நம்பர் தான் மென்ஷன் ஆகி வருது. ஓல்டு பார்ட் சீரியல் நம்பரும் மென்ஷன் ஆகி வருது. அவங்களோட ஏஜ், அவங்க ஜெண்டர் யாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அன்லோகேட்டட் ரீசன் என்ன காரணத்துக்காக அவங்க இல்லன்னு வரும்போது பெர்மனன்ட்லி ஷிஃப்டடுங்க. அவங்க வேற ஏரியாவுக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. அந்த ஆக்ஷன்ன்றது பக்கத்துல ஒரு வியூன்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பாப்அப் கேட்குது. அந்த பாப்அப் அலோவ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுங்க. இதுல வந்து எனக்கு இது போல உங்களுக்கு எரர் காமிச்சுதுன்னா, இந்த மாரி அலோவ் குடுங்க. குடுத்தீங்க அப்படின்னா, இது போல ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஏரியால இந்த கட்சிக்காரங்க கூடயே தான் இந்த பிஎல்ஓ மீட்டிங் பண்ணி, இது போல இந்த ஏரியால இவ்வளோ இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்கலாம் மிஸ்ஸிங் அப்படின்றத அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அந்த ஏரியால மொத்தமா எவ்வளோ பேர் ஷிப் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் அங்க இருக்காங்க, இல்ல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஏஎஸ்டின்றத கிளிக் பண்ணுங்க. அதாவது ஆப்சென்ட், ஷிப்டட், டெட்டுங்க. இத வந்து கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, அந்த பூத் லெவல்ல எத்தன பேர் ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, எத்தன பேர் ஷிப் ஆயிருக்காங்க, எத்தன பேர் இறந்திருக்காங்கன்னு டோட்டலா நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ நீங்க அத கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இது போல எந்த ஸ்டேட்டோ, எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அத செலக்ட் பண்ணி வரணுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். திருவண்ணாமலை அதே டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து இப்ப நான் செலக்ட் பண்ணா, இது போல ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. இதுல டோட்டலா விட்டுட்டாங்க பாருங்க. இந்த தொகுதியில திருவண்ணாமலை தொகுதியில பாகம் என் பெயர் வந்து 14ல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இந்த ஏரியால இருக்கிற மொத்த பேருடைய வோட் லிஸ்ட்ல இல்ல. அதாவது இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு குடுக்காம விட்டவங்க, வாங்காம விட்டவங்க மொத்தம் 106 பேருங்க. இந்த 106 பேரும் இப்ப ஓட்டு போட முடியாதுங்க. இது போல உங்க ஏரியால எத்தன பேர் இருக்காங்கன்றதையும் நீங்களே வீட்ல இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்கு உண்டான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன்.
இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்னென்ன காரணம்ன்றதையும் பக்கத்துல சேகரிக்க இயலாத காரணம். அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் குடுத்துட்டு சேகரிக்க இயலாத காரணம்ன்றதையும் போட்டிருக்காங்க. இப்ப இறந்தவர், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், நிரந்தரமாக அப்படின்ற எல்லா ரீசனுமே கரெக்ட்டா போட்டிருக்காங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா, நீங்க சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ போய் கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இதுல உங்க பேர் கரெக்ட்டா இருந்து நீங்க அந்த ஏரியால இருந்து உங்க பேர் இதுல வந்துட்டு இருக்கு, தவறா வந்துட்டு இருக்குன்னா, நீங்க உடனே உங்களுடைய பிஎல்ஓ போய் கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நீங்க இந்த லிஸ்ட்ல கரெக்ட்டா வந்திருக்கா இல்லையான்றது நீங்க எல்லாருமே வீட்ல இருந்தபடி தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, நம்ம சேனல லைக் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது யூஸ் ஆகும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.